ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் அவர் சேனல் ருக்மணிஸ் மாடி தோட்டம். என் பின்னாடி பார்த்தீங்கன்னா எப்படி வளர்ந்துருக்குது பாருங்க, காடு மாதிரி வளர்ந்துட்டு இருக்குதுங்க மாடி தோட்டம். ஒரே ஒரு மழை தான் பெஞ்சுதுங்க, மழைக்கு அப்புறம் சூப்பராக வளர்ந்துட்டுது. நம்ம உரம்லாம் வேற கொஞ்சம் கொடுத்துருக்குறோங்க, அதனால வந்து நல்லா வளர்ச்சி இருக்குது. மழை ஒரு பக்கம், நம்ம கொடுத்த உரம் ஒரு பக்கம்னு சொல்லிட்டு ரெண்டும் சேர்ந்ததுக்கு நல்லா வளர்ச்சி இருக்குதுங்க. இந்த பாவக்காய் கொடியெல்லாம் பாருங்க என்ன சூப்பராக வளர்ந்துருக்குது. ஒவ்வொன்றா பார்க்கலாம். கீரை தாங்க எக்கச்சக்கமாக வளர்ந்துட்டு இருக்குது, பஞ்சம் இல்லாமல் வளர்ந்து வந்துருக்குதுங்க. கீரை எல்லா கீரையும் வளர்ந்து வந்துட்டு இருக்குது. நீங்க பாருங்க, இது மணத்தக்காளி கீரைங்க. இது தானா காஞ்சிருங்க, வெயில் டைம் வந்ததுன்னா தானா காஞ்சிருங்க, மழை டைம் வந்தா தானா துளுத்து வந்துருங்க, விதை விழுந்து விழுந்து நிறைய வந்துருங்க. சூப்பரா வளர்ந்துருது. ஒரே ஒரு செடி தான் வளர்ந்துருது, அதுவும் அந்த சின்ன தொட்டில தான் வளர்ந்துருக்குது பாருங்க. பெயிண்ட் பக்கெட் 5 லிட்டர் பக்கெட் வரும் பாருங்க, அந்த பக்கெட்ல தான் வளர்ந்துருக்குதுங்க. இந்த மணத்தக்காளி கீரையும் வளர்ந்துருக்குதுங்க, அதுலயே இந்த செடி தம்பட்டா வரையும் வளர்ந்துருக்குது பாருங்க. பூவை பூக்க ஆரம்பிச்சிடுச்சு பாருங்க, நிறைய காய்ப்பு இருக்குங்க. இங்க ஒரு பருப்பு கீரை செடி இருக்குது பாருங்க, ஒரே ஒரு செடி தாங்க இது. வேற ஒரு தொட்டில வளர்ந்துட்டு இருந்துச்சுங்க, அந்த வேற புடுங்கி இதுல போட்டாங்க, மக்கி உரமா மாறிடுன்னு சொல்லிட்டு வெள்ளை நாவல் பழமரம் இருக்குங்க, அந்த பழமரம் இருக்கிற தொட்டிலே தான் போட்டு விட்டாங்க. அது மக்கி உரமா மாறுங்க, அப்படியே துளுத்து வந்து கீரை நிறைய வந்துடுச்சு பாருங்க. இதுவும் ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி தான் விதை வாங்கிட்டு வந்து போட்டாங்க, அதுக்கப்புறம் விதை வாங்கி போடுறது கிடையாதுங்க. இது இங்க காய் வந்திருக்கு பாருங்க, அது நல்லா முத்தி விதை வந்துருங்க. கீழே கொட்டினாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க, அது பெருக்கி வாரி நம்ம அந்த தழைங்கெல்லாம் வந்து தொட்டிலே தான் போடுறோம் இல்லைங்களா, அதுல இருந்து திரும்ப துளுத்து வந்துருங்க, கீரைங்கெல்லாம் முளைச்சி வந்துருங்க. அப்படி இல்லைன்னா தொட்டிலே கொட்டுச்சுனாலும் தொட்டிலேயே முளைச்சி வந்துருங்க. வெயில் டைம்லலாம் அவ்வளோ வராதுங்க இது, இந்த மழை டைம்ல வருங்க. பனி டைம்ல பார்த்தீங்கன்னா பூச்சி வந்துருங்க இதுல, அந்த இலை பின்னாடி எல்லாம் வெள்ளை வெள்ளையா பூச்சி வந்துருங்க. அதுக்கப்புறம் திரும்ப விதை கொட்டுச்சுன்னா அப்படியே இருக்குங்க, திரும்ப மழை நாள் வந்தோடனே துளுத்து வந்துருங்க. டேஸ்ட் சூப்பரா இருக்குங்க, அந்த கீரை கடைஞ்சோம்னா சூப்பரா இருக்கும். இந்த ஒரு செடியில இருக்கிற கீரையே பறிச்சு கரைஞ்சோம்னா ஒரு நாளைக்கு கடைஞ்சிடலாங்க, அவ்வளோ கீரை இருக்கு பாருங்க. இது மிராக்கல் ஃப்ரூட்டுங்க, பூ இருக்கு பாருங்க இதுல. பேருக்கு ஏற்ற மாதிரி இது சாப்பிட்டோம்னா மிராக்கல் தாங்க. இது நம்ம சாப்பிட்டு எலுமிச்சம்பழம், சாத்துக்குடி, இதை புளிப்பா இருக்கிற எந்த பழத்தை நீங்க சாப்பிட்டீங்கன்னாலும் இனிப்பா இருக்குங்க. 2 வச்சிருப்பேங்க. இது கொஞ்சம் வெயில்ல இருக்கிறதுனால கொஞ்சம் இலையெல்லாம் கருகுன மாதிரி இருக்குங்க, ஆனா கொஞ்சம் இப்போ கிளைமேட் சேஞ்ச் ஆயிடுச்சு இல்லைங்களா, அதனால துளிர் வருது பாருங்க இங்க. ஆனா பூ வைக்குதுங்க, நிறைய பூ இருக்குங்க. பழம் குட்டி குட்டியா தான் இருக்குங்க, டேஸ்ட் சூப்பரா இருக்குங்க, நல்ல இனிப்பா இருக்குங்க பழம் சாப்பிட்றதுக்கு. ஒரு 2 மணி நேரத்துக்கு நாக்கில் அந்த டேஸ்ட் இருந்துனே இருக்குங்க, அந்த இனிப்பு டேஸ்ட் இருந்துனே இருக்குங்க. சுகர் பேஷண்ட்டுக்கெல்லாம் இந்த பழம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நம்ம சுகர் இருக்கவங்கலாம் பார்த்தீங்கன்னா இனிப்பே சாப்பிட முடியாதுங்க, இது ஸ்வீட்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி டைமில் இந்த பழம் ஒன்று சாப்பிட்டோம்னா அந்த டேஸ்ட் இருக்குங்க. இதை சாப்பிட்டு நீங்கள் லெமனு அந்த மாதிரி எந்த பழத்தை சாப்பிட்டாலும் அது வந்து இனிப்பாக இருக்கிற பழத்தை சாப்பிட்ற மாதிரியே டேஸ்ட்டாக இருக்குங்க நல்லா. அது பக்கத்தில் இது வந்து பிங்க் கலர் டிசம்பருங்க, இதுவும் அப்படிதாங்க, ஒரே ஒரு செடி தான். செடி கூடனா வேரோட செடி எடுத்து வந்து நடலைங்க, கிளை தான் கட் பண்ணி வந்து நட்டாங்க. அது பார்த்தீங்கன்னா விதை நிறைய விழுந்து எல்லா தொட்டிலையும் வருங்க, நிறைய செடி பிடுங்கியே போட்டுருவோங்க இதை நான். நெத்திய கல்யாணி பாருங்க எவ்வளோ சூப்பராக பூத்துருக்குது பார்த்தீங்களா, தோட்டத்தில் வச்சிருக்கிற மாதிரி அப்படியே கொத்து கொத்தா பூத்துருக்குது பாருங்க பூ. 2 கலர் ஒரே தொட்டியில் வச்சிருக்காங்க, அதனால தான் நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பாங்க. ஒரு 4-5 கலர்லாம் பூச்செடிலாம் ஒரே தொட்டியில், இந்த சாமந்தி, நித்திய கல்யாணி, இந்த பால்சம், இந்த மாதிரி பூச்செடிலாம் வந்து ஒரே தொட்டியில் வச்சு விட்டோன்னு வச்சுக்கோங்க, பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும், கலர்ஃபுல்லாக இருக்கும், பூ கலர் கலராக பூத்துருக்குறது. இந்த பிங்க் கலர் மட்டும்தாங்க நம்ம நட்டது, செடி எடுத்துட்டு வந்து நட்டங்க. இதுலயே 2 பிங்க் கலர் வச்சிருப்பாங்க. ஒன்று வந்து இது பார்க்குறீங்க இல்லைங்களா, இது வந்து நல்ல டார்க்காக இருக்கும் பாருங்க, பூ நல்ல டார்க் பிங்க் கலராக இருக்குங்க. இங்கே இருக்கு பாருங்க, இது லைட் பிங்காக இருக்குங்க. 2 கலர் வச்சிருப்போம், மொத்தமாக 3 கலர் இருக்குங்க நித்திய கல்யாணி. அந்த இதழெல்லாம் வந்து லைட் பிங்காக இருக்குங்க, அந்த உள்ளே இருக்கிற அந்த
இது பாத்தீங்கன்னா மெரூன் கலரா சூப்பரா இருக்குது பாருங்க. இந்த நித்திய கல்யாணி செடியை நம்ம அழகுக்கோசரம் வளர்க்கலாம், ஆரோக்கியத்துக்கும் நல்லதுங்க. இது வந்து சுகருக்கு, கேன்சருக்குலாம் இதுல இருந்து தான் மருந்தே எடுக்கிறாங்க. இது வேர்ல இருந்து பூ வரலாம் எல்லாமே மருந்துக்கு பயன்படுங்க நித்திய கல்யாணி. நார்மலா சுகர் அதிகமா இருக்கிறவங்களாம் டேப்லெட் எடுத்துக்கின்னு டாக்டருடைய அட்வைஸோட வந்து இதை ஒரு 5 பூ டெய்லி கொதிக்க வச்சு குடிச்சோம்னா நல்ல கண்ட்ரோல் இருக்குங்க சுகர். கேன்சர் பேஷண்ட்லாம் கூட இதை தொடர்ந்து மருந்து மாத்திரைலாம் எடுத்துக்கின்னு இந்த பூ ஒரு 4 பூ 5 பூ டெய்லி கொதிக்க வச்சு குடிச்சோம்னா சீக்கிரமா வந்து குணமடைகிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க. சில இடங்கள்ல வந்து இதை பயிர் பண்றாங்க, விவசாயத்துல பயிர் பண்றாங்க. இந்த செடியெல்லாம் வந்து வெளிநாட்டுக்கு ஏற்றுமதியே பண்றாங்க. இதுல தான் கேன்சர் மருந்து, சுகருக்கு எல்லாம் மருந்து தயாரிக்கிறதுனால இதை ஏற்றுமதியே பண்றாங்க. ஆனா ஒரு டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பூச்செடி எல்லாம் வீட்டுல வைக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இதை இன்னொரு பேர்லயும் சொல்லுவாங்க, சுடுகாட்டு பூன்னு சொல்லுவாங்க. வீட்டுல இதெல்லாம் வளர்க்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா இப்பெல்லாம் இது கட்டாயம் நம்ம அவசியம் வளர்த்து வைக்கணுங்க. ரெண்டு நாளைக்கு முன்னாடி வீடியோல பாத்திருப்பீங்க, இந்த புள்ளங்க கொடியில சின்ன பிஞ்சு தான் காமிச்சிருப்பாங்க. பாருங்க அந்த பிஞ்சு எவ்வளவு பெருசாயிட்டு இருக்கு பாருங்க. சீக்கிரமா பெருத்துடுவீங்க பிஞ்செல்லாம். சீசன் அந்த மாதிரிங்க, கிளைமேட் ரொம்ப நல்லா சில்லுன்னு இருக்குதுங்க. வெயில் அவ்வளவா இல்லை, குறைஞ்சிடுச்சுங்க. மழை 1-2 பெய்ய ஆரம்பிச்சிடுச்சு இல்லைங்களா. அதுக்கப்புறம் நம்மளும் வேற ஓரமெல்லாம் கொடுத்து வச்சிருக்கிறோம். மணத்தை கழிக்கிறேன், அங்கே காட்டின பாருங்க எவ்வளோ உயரம் வளர்ந்துருக்குது பாருங்க. பொள்ளங்காய் கொடிக்கு ஈக்குவலாக வளர்ந்துருக்குதுங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுங்க, கடைஞ்சோம்னா சூப்பராக இருக்குங்க. கூட்டு கூட நல்லா இருக்குங்க, பழுத்தம்பருப்பு போட்டு கூட்டு வச்சோம்னா நல்லா இருக்குங்க. இருக்குங்க புடலங்கான்னு கொடி தாங்க மாடி தோட்டம் ஃபுல்லாக நல்லா படர்ந்து வந்துட்டு இருக்குது. பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குதுங்க. இந்த 2 நாளாக தாங்க, அதுவும் மழை கொஞ்சம் ஒரு மழை பெஞ்சிடுச்சுங்க நேற்று. கத்திரிக்காய் பாருங்க, அங்கே செவந்தப்பட்டி கத்திரிக்காய்லாம் சூப்பராக வந்தது. இங்கே இன்னொரு வெரைட்டி கத்திரிக்காய் இருக்கு. இது நல்லா நீட்டாக பெருசாக வருங்க. இந்த கத்திரிக்காய் சூப்பராக இருக்குங்க. இது கூட பொரியலுக்கு தான் சூப்பராக இருக்குங்க. முள்ளு கத்திரிக்காயெல்லாம் கூட விதை போட்டு விட்டுருக்கேன். ஒரு 4-5 வெரைட்டி கத்திரிக்காய் விதை போட்டு இருக்கேங்க. இன்னைக்கு தான் போட்டாங்க. கீரை கத்திரிக்காய் எல்லாமே இன்னைக்கு தான் விதை போட்டுருக்குறாங்க. அதெல்லாம் வளர்ந்து வந்த பிறகு நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஏன்னா நேற்று கொஞ்சம் மழை பெஞ்சிச்சு இல்லைங்களா, தொட்டி மண்ணெல்லாம் கொஞ்சம் ஈரமாக இருக்குதுங்க. இந்த ஈரத்தில் போட்டோம்னா அந்த மழை தண்ணி இது உள்ள சீக்கிரமாக வேர் பிடிச்சி துளுத்து வந்துருங்க, விதையெல்லாம் முளைச்சி வந்துருங்க. அதனால தான் போட்டிருக்குங்க. இந்த பூ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. கேரளா போனதுக்கு ஞாபகார்த்தமா இது 2-3 வருஷமா நம்ம மாடி தோட்டத்தில் இருக்குதுங்க. விதை எடுத்துலாம் போடுறது கிடையாதுங்க, அங்கிருந்து எடுத்துன்னு வந்து போட்டதோட சரி. அதுக்கப்புறம் தானாவே விதை விழுந்து அதுவே முளைக்க ஆரம்பிச்சிடுதுங்க. மழை பெய்ய ஆரம்பிச்சிடுச்சுங்க, தூரல் வந்துடுச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்தாமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. பாய்.